Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் PTronோட நியூ லான்ச் ஆன Tangent Sports இந்த ப்ளூடூத் நெக்பேண்ட் இயர்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ PTron ஆல்ரெடி வந்து Tangent சீரீஸில் லைட் லான்ச் பண்ணியிருக்காங்க, டியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் டியோவோட ஸ்போர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி நம்ம Tangent டியோக்கான வீடியோவும் போட்டிருந்தோம். ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் நெக் பேண்டுன்னு சொல்லலாம், அரௌண்ட் 500. ஸோ இப்பயும் ஸ்டில் வந்து அமேசானில் அது 500 rupees சேலில் இருக்குது. இப்போ இந்த Tangent Sports வந்து அமேசான் அவைலபிளாக இருக்குது அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 799 வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வந்து ப்ளூ, பிளாக் வித் ரெட் அப்படின்னு 3 கலர் வேரியன்ட் இருக்குது. ஸோ நான் வந்து பிளெயின் ப்ளூ தான் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணேன். ஸோ இந்த ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஏரியா இருக்குது பாருங்கள், இந்த கண்ட்ரோல் பாக்ஸ் அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பேட்டரி. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் டிசைன் நல்லா கொஞ்சம் ஸ்டைலிஷாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். அண்ட் இங்கே இந்த கண்ட்ரோல் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது பண்ண முடியும். அண்ட் ப்ளஸ் பட்டன், மைனஸ் பட்டன் அண்ட் தென் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் சென்டரில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பாஸ் வந்து பண்ணலாம். அண்ட் அது இல்லாமல் டபுள் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கால்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு கால்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த கால்ஸை நீங்கள் ரீடயல் பண்ண முடியும். ஸோ ரீசெண்டாக அந்த காலுக்கு உடனே கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு டபுள் டேப் பண்ணிங்கன்னா கால் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாகவும் முடியுது சான்ஸ் இருக்குது. திடீர்னு வந்து தெரியாமல் வந்து நீங்கள் யாருக்காவது கால் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஸோ சென்டர் கீ வந்து ப்ளே பாஸ், ஸோ அதையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிங்க. ஏன்னா தெரியாமல் 2 வாட்டி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கால்ஸ் வந்து போயிடும். அண்ட் அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ நார்மலாக வந்து ப்ளஸ் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும். பட் இந்த இயர்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும், ப்ளஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போகும். ஸோ இந்த மாதிரி இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த கண்ட்ரோல்ஸில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யூஎஸ்பி டைப் சி போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்கள் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்போசிட்டில் இங்கே பேட்டரி வருது. ஸோ இதில் டோட்டலாக 300 mAh ஆஃப் பேட்டரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெக் பேண்ட். அண்ட் இந்த நெக் பேண்ட் வந்து நீங்கள் ஃப்ளெக்சிபிள் நெக் பேண்ட் தான் அது. ஸோ வேணா இந்த மாதிரி சுருட்டி கூட நீங்கள் பேக்கெட்டில் இருக்கிறதா வச்சுக்கலாம். அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இயர்பட்ஸ்ன்னு வந்து பார்க்கும்போது ஸோ இயர்பட்ஸில் வந்து மேக்னெட்டிக் லாக் கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் குட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கனெக்ஷன் சப்போர்ட்லாம் வந்து கிடையாது. ஸோ ரியல்மியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து மேக்னெட்டிக் லாக் ஆச்சுன்னா ஸோ கனெக்ஷன் கட் ஆகிடும், எடுத்திங்கன்னா இயர்ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி பேர் ஆகும். அந்த மாதிரி சப்போர்ட் வந்து இதில் கிடையாது. ஒன்லி மேக்னெட்டிக் லாக் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அது பெட்டர்னு வச்சுக்கலாம். அண்ட் மெயினாக அதில் வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து ஹியர் ஊக் சப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலிமா உங்களுக்கு வியரிங் பண்ணும்போது ஸோ காதிலே பெட்டராக வந்து இருக்கும். ஸோ இதுக்காக தான் இவங்க Tangent ஸ்போர்ட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாகிங் போகிறீங்க, ரன்னிங் போகிறீங்க அப்படின்னும் போது ஸோ காதில் வியரிங் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு நெக் பேண்ட் அப்படின்றதுனால ஸோ இது நார்மலாக வந்து ஒரு ஒயர்டு இயர்ஃபோன் மாதிரி தான் உங்களுக்கு. அதனால் கீழெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ ஓவராலாக இயர்ஃபோனோட ஓவர்வியூ வைஸ் பார்க்கும்போது ஸோ ஒரு நார்மலான ஒரு நெக் பேண்ட் இயர்ஃபோன். அண்ட் டிசைன் மட்டும் PTron வைஸில் பார்க்கும்போது PTron Tangent டியோக்கும் அண்ட் லைட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்போர்ட்ஸில் ஸோ டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பில் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ப்ரீவியஸ் Tangent சீரிஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கனெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கனெக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து 10 மீட்டர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 10 மீட்டர்னா அரௌண்ட் ஒரு 13 ஸ்டெப்ஸ் வந்து வரும். பட் அந்த அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ரேஞ்ச் இருக்காது. ஸோ பிட்வீன் இந்த ஒரு ரூமில் இப்போ நான் ஃபோன் இங்கே வச்சுட்டு இந்த ஒரு ரூமு அண்ட் இது இல்லாமல் ஒரு கொஞ்சம் தூரம் போனால் மட்டும்தான் கனெக்ஷன் ரேஞ்ச் இருக்கும். அண்ட் எப்போவுமே ஃபோன் வந்து உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஃபோன் ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் ரோமிங்கில் இருப்பீங்க அப்படின்னா ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து அந்தளவுக்கு இதில் குட்டாக வந்து இல்லை. ஆல்ரெடி PTron Tangent டியோலும் இதே மாதிரி ஒரு இஷ்யூஸ் தான் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன், கனெக்ஷன் ரேஞ்ச் இஷ்யூ. அதே மாதிரி தான் இதில் இருக்குது. ஸோ ஃபோன் எப்பவுமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஸோ இந்த இயர்ஃபோன் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இதில் மெயினாக ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எந்த ஒரு இயர்ஃபோன்லையும் இல்லாதது இதில் இருக்குது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் டுவல் கனெக்ஷன் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அதுவே ஒரு பெரிய பெனிஃபிட். அண்ட் Tangent டியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் கனெக்ஷன் வந்து 2 ஃபோன்லேயும் பண்ணலாம், இல்லை ஒரு ஃபோன் ஒரு லேப்டாப் ஸோ ஏதாவது 2 டிவைஸ் யூஸ் பண்ணலாம், 2 டிவைஸ்லேயும் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி சாங்ஸ் கேட்கும்போது 2த்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2த்துலேயும் ஒன்றா நீங்கள் பேர் பண்ணிடலாம். 2த்துலேயும் வந்து கனெக்டட் அப்படின்னு தான் வந்து காட்டும். அண்ட் சாங்ஸ் கேட்கும் போது மட்டும் இப்போ நீங்கள் மொபைலில் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா மொபைலில் பாஸ் பண்ணிவிட்டு அண்ட் பிசியில் இப்போ ப்ளே பண்ணோம் அப்படின்னா பிசியில் கேட்கும். அண்ட் பிசியில் பாஸ் பண்ணிவிட்டு மொபைலில் ப்ளே பண்ணிங்கன்னா மொபைலில் கேட்கும். அண்ட் அதே மாதிரி இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா கால்ஸ் தான் அங்கே மேட்ரு. இப்போ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நெக் பேண்ட் வந்து நான் பிசியில் கனெக்ட் பண்ணி சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஸோ திடீர்னு ஏதாவது ஒரு கால்ஸ் வருது அப்படின்னா உங்கள் ஃபோனில் ஜஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணாவே போதும். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து உங்கள் நெக் பேண்ட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து கால்ஸ் வந்து பேச முடியும். அதான் இதில் ஒரு பிக் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பிராண்டில் நீங்கள் ஹையர் பிராண்ட்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல்மிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஸோ அவங்களாம் வந்து dual கனெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரது கிடையாது அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். இவங்க வந்து அண்டர் 1000 வரும்போது dual கனெக்ஷன் சப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுவும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் நல்லா தான் ஒர்க் ஆகுது. அண்ட் மெயினாக அந்த கனெக்ஷன் ரேஞ்ச் சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அதுலேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கனெக்ஷன் வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்கன்னா ஸோ சாங்ஸ் வந்து விட்டு விட்டு வந்து கேட்கும். ஸோ அதுதான் ஒரு மேட்டர். அண்ட் அதுக்கப்புறமா ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஸோ இதில் வந்து நல்ல ஒரு சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா சவுண்டாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நல்ல சவுண்டு ஃபுல் சவுண்டில் வந்து உங்களால் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் நல்லா கிளாரிட்டியாகவும் வந்து இருக்குது, ரொம்ப இறைச்சல் வந்து கிடையாது. அண்ட் மெயினாக வந்து ஸோ இதில் ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸ் அண்டு ஸோ வோக்கல்ஸோட கிளாரிட்டி ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ரொம்ப மோசமாலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஹியர் பண்ணும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும். அண்ட் ஒர்த் ஃபார் த ப்ரைஸ் தான். அண்ட் இப்போ இதில் வர அந்த ஆடியோ குவாலிட்டிக்கும் ஒரு ஹையர் எண்ட் செக்மெண்ட்டில் கேட்குற ஆடியோ குவாலிட்டிக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஃபேஸ் பண்ண டிஃப்ரென்ஸ் வந்து அந்த ஒரு சாங்ஸோட அந்த ஒரிஜினல் சவுண்ட்ஸ் தான். ஸோ சவுண்டுக்கான ஒரு குவாலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா. எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறதுனா ஸோ நார்மல் குவாலிட்டி பிக்சர் பார்க்கறதுக்கும் ஹை டெஃபினேஷன் பிக்சர்ஸ் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் அந்த ஒரிஜினல் சவுண்ட் வந்து ஒரிஜினல் மியூசிக் சவுண்ட் வந்து உங்களுக்கு இதில் வந்து இருக்காது. பட் ஹையர் இயர்ஃபோனில் கேட்கும்போது அந்த சவுண்டோட ஒரு ஒரிஜினாலிட்டி வந்து இருக்கும். அண்ட் சாங் செப்பரேஷன்லாம் வந்து ரொம்ப ஹை சவுண்ட்ஸில் வச்சு ஹை பீட் சாங்ஸில் கேட்கும்போது சாங் செப்பரேஷன் வந்து கொஞ்சம் வந்து மிஸ் ஆகும். ஸோ அதாவது மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் வருதுன்னா ஸோ எல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்து கேட்குற மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. மற்றபடி ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா குட்டாக இருக்குது. அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸ் நல்ல ஒரு மீடியமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ரொம்ப டெடிக்கேட்டட் பேஸ் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ஓவராலாகவே வந்து எனக்கு நார்மலாக வந்து நல்ல சவுண்டோட நல்லா கேட்கணும், வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா நல்ல ஒரு சவுண்டாக வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதில் வந்து டான்ஜென்ட் ஸ்போர்ட்ஸ் உண்மையிலே வந்து பெஸ்ட்டு தான் மியூசிக்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்டு கால்ஸ் பொறுத்த வரைக்கும் கால்ஸுக்கும் அதே தான். ஸோ இண்டோரில் நீங்கள் கால் பேசுகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு நல்லா கேட்கும், நீங்களும் நல்லா உங்களுக்கும் வந்து நல்லா கேட்கும். ஸோ நான் வந்து நார்மலாக ஒரு பட்ஜெட் ஃபோனில் தான் வந்து கனெக்ட் பண்ணி பேசினேன். அப்படி பேசும்போதே எனக்கு கால்ஸ் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பேச முடிஞ்சுது. அண்ட் இது இல்லாமல் இன்கேஸ் வந்து நீங்கள் வெளியில் பேசுகிறீங்க அப்படின்னும் போதும் ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் மீடியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. பட் இருந்தாலும் பேக்ரவுண்ட் நாய்ஸோட அந்த வால்யூமை விட நீங்கள் பேசுகிறத வால்யூம் வந்து ஆப்போசிட் பர்சனுக்கு அதிகமாகவே கேட்கும். அதனால வந்து வெளியிலையும் வந்து சப்போஸ் ரோட் சைடில் அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா பேசலாம். பட் ரொம்ப நாய்ஸி சர்க்கம்ஸ்டன்ஸில் இருந்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் கண்டிப்பாக வந்து ஆப்போசிட் பர்சனுக்கு கேட்க தான் வந்து செய்யும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த நெக் பேண்ட் இயர்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 300 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 to 2 hours வந்து ஆகும் ஃபுல் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் வந்து 60 hours ஆஃப் மியூசிக் ப்ளே டைம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இதை ரெகுலராக வந்து ஒரு 2 hours 3 hours அப்படி யூஸ் பண்ணதில்லை. ஸோ இது வரைக்கும் வந்து இது வந்ததுலேருந்தே ஆல்மோஸ்ட் ஒரு 1 week வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் இது வந்ததுலேருந்தே இது வரைக்கும் சார்ஜ் போட்டதே கிடையாது. இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் 70% வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பேட்டரி வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸோ 60 hours போது ரொம்ப ப்ளே டைம் ஹவர்ஸ் அதிகம். ஸோ இதுக்கு பேட்டரி ரிவ்யூ தனியாக டெடிக்கேட்டடாக செப்பரேட்டாக வந்து போடுறேன். பட் எப்படி இருந்தாலும் ஸோ பிராண்ட் வந்து 60 hours ஆஃப் ப்ளே டைம் ஹவர்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அவங்களோட அக்யூரசி படி ஒரு 50% மேலேனாலும் ஸோ 30 hours வந்து உங்களுக்கு மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ் இருக்கும் கண்டினியூஸாக. இந்த PTron Tangent Sports ஸோ இந்த 799 ப்ரைஸுக்கு பெஸ்ட்டு தான். ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் மட்டும் உங்கள் ஃபோன் எப்பவுமே உங்ககிட்டே தான் இருக்கும், உங்கள் பேக்கெட்லேயே தான் நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படின்னா ஸோ அதுவும் வந்து இஷ்யூவே கிடையாது. ஸோ எப்பவுமே உங்களுக்கு வந்து சாங்ஸ் வந்து விட்டு விட்டு கேட்காது, நல்லா வந்து கேட்கும். மற்றபடி வந்து நீங்கள் ஃபோன் ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் வேறு இடத்துல சுற்றிட்டு இருப்பீங்க அப்படின்னும் போது ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சாங்ஸ் வந்து விட்டு விட்டு கேட்கும். ஸோ அதுக்கு வந்து சொல்ல வரேன். மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் டுவல் கனெக்ஷன் இருக்குது. எந்த நெக் பேண்ட் இயர்ஃபோன்லையும் அண்டர் 1000 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ விங்ஸில் வந்து இருக்குது, விங்ஸ் பிராண்டில். அண்ட் அதுக்கப்புறமா இந்த PTron Tangent Sportsல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் மேபி அப்கமிங் ஆஃபர்ஸில் வந்து ஸோ 799 மேபி 500 600 அந்த மாதிரி வந்ததுன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணலாம். அண்ட் Tangent Duoக்கும் Tangent Sportsக்கும் மேஜராக டிஃப்ரென்சஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அது வந்து 500க்கு வந்து நீங்கள் அதை கூட நீங்கள் பை பண்ணுறதா பண்ணலாம். பட் அதுக்கும் இதுக்கும் டிசைன் வைஸ் பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி அதை விட கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு 100 200 எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ Tangent Sportsம் நீங்கள் வாங்கலாம். இல்லை எனக்கு டிசைன்லாம் முக்கியம் இல்லை, எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நல்லா இருக்குன்னா Tangent Duoவே நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ இப்போ ஓவராலாக அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இப்போ நீங்கள் இந்த Tangent Sports இந்த ப்ளூடூத் நெக் பேண்ட் இயர்ஃபோன் பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.